காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பற்றிய விரிவான தொகுப்பு இங்கே. காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் சைவ சமயத்தின் மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றாகும். இது பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்வி ஸ்தலமாக கருதப்படுகிறது. அதாவது இது பூமியை குறிக்கும் ஸ்தலமாகும். இந்த ஆலயம் பல நூற்றாண்டுகளாக காஞ்சிபுரத்தில் சைவத்தின் தூணாக விளங்கி வருகிறது. புராண வரலாறு. புராணத்தின்படி அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை மணக்க விரும்பினார். அதற்காக காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் மணலால் சிவலிங்கம் செய்து வழிபட்டார். அப்பொழுது சிவபெருமான் சோதிக்க கம்பா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அன்னை பார்வதி தேவி மணல் லிங்கம் அடித்து செல்லாமல் இருக்க லிங்கத்தை கட்டி அணைத்தார். சிவபெருமான் மனம் இறங்கி அன்னை பார்வதி தேவிக்கு காட்சி அளித்தார். அப்போது அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை ஏகாம்பரேஸ்வரராக வணங்கினார். கோவிலின் முக்கியத்துவம். ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகும். இது பூமியை குறிக்கும் ஸ்தலமாகும். இங்கே உள்ள சிவலிங்கம் மணலால் ஆனது. இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வது கிடையாது. இந்த கோவிலில் உள்ள மாமரம் 3500 ஆண்டுகள் பழமையானது. இந்த மரத்தில் 4 கிளைகள் உள்ளன. ஒவ்வொரு கிளையிலும் 4 வேதங்களின் பேரில் 4 காய்கள் காய்க்கின்றன. இந்த காய்கள் 4 சுவைகளில் இருக்கும். கோவிலின் அமைப்பு மற்றும் தெய்வங்கள். ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 4 ராஜகோபுரங்கள் உள்ளன. கோவிலின் உள்ளே 5 பிரகாரங்கள் உள்ளன. கோவிலின் கருவறையில் ஏகாம்பரேஸ்வரர் லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ளார். அன்னை காமாட்சி அம்மன், உற்சவர் ஏலவார்குழலி அம்மன் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். மேலும் விநாயகர், செல்வ விநாயகர், வல்லப கணபதி, முருகன், சுப்பிரமணியர், பாலமுருகன், நந்தி பகவான், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், துர்க்கை அம்மன், பைரவர், நவகிரகங்கள், நடராஜர், சிவகாமி அம்மன் மற்றும் பிற தெய்வங்கள் உள்ளன. கோவிலின் உள்ளே 1008 சிவலிங்கங்கள் உள்ளன. கோவிலின் உள்ளே சிவகங்கை தீர்த்தம் என்ற பெரிய குளம் உள்ளது. கோவிலின் கட்டிடக்கலை மற்றும் வரலாறு. ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் பல்லவர்கள், சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது. இந்த கோவிலின் கட்டிடக்கலை திராவிட பாணியில் உள்ளது. கோவிலின் ராஜகோபுரங்கள் மற்றும் பிரகாரங்கள் அழகிய சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் கட்டிய உயரமான ராஜகோபுரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கோவிலின் உள்ளே உள்ள 1008 சிவலிங்கங்கள் மற்றும் மாமரம் ஆகியவை மிகவும் சிறப்பானவை. பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காலத்தில் கற்றளியாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் பிற்கால சோழர்கள் மற்றும் விஜயநகர அரசர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டது. காஞ்சிபுரத்தில் சைவத்தின் தூண். ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் பல நூற்றாண்டுகளாக காஞ்சிபுரத்தில் சைவத்தின் தூணாக விளங்கி வருகிறது. இந்த கோவில் சைவ சமயத்தின் மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்த கோவில் காஞ்சிபுரத்தின் கலாச்சார மற்றும் வரலாற்று அடையாளமாக உள்ளது. பிரஸ்துவாட் திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு பூஜை நாட்கள். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் சிவராத்திரி, பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், நவராத்திரி மற்றும் கார்த்திகை தீபம் ஆகிய திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. திங்கட்கிழமை சிவபெருமானுக்கும் வெள்ளிக்கிழமை அன்னை பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜை நாட்களாகும். பிரதோஷம், சங்கடஹர சதுர்த்தி மற்றும் மாத சிவராத்திரி நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.